வணக்கம். காமெடி கதாபாத்திரங்கள், குணச்சித்திர கதாபாத்திரங்கள், எந்த கேரக்டராக இருந்தாலும் அதில் தன்னுடைய முத்திரையை பதித்த நடிகர் மதன் பாபு அவர்கள் கேன்சர் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய்க்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலமாகிவிட்டார். சென்னை அடையாறில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் மதன் பாபு சார் வீடு இருக்கு. நான் ஆனந்த விகடனில், சக்தி விகடன் பத்திரிகையில், அந்த விகடன் குடும்பத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது முதலாக அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு போனது அப்படியே கண்ணில் நிழலாடிட்டு இருக்கு. அந்த பேட்டியில் அவர் குதூகலமாக பேசியது எல்லாமே நினைவுக்கு வருது. வார்த்தைக்கு வார்த்தை அந்த மதன் பாபுக்கே உண்டான அந்த அந்த அவருடைய முத்திரை அந்த சிரிப்பு தான். அந்த சிரிப்பை அவர் வார்த்தைக்கு வார்த்தை அதை பிளானடாக செய்யலை, இயல்பாகவே செய்தவர். அவருடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை. அப்படியா சார் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் ராம்ஜி அப்படின்னு கேட்டார். இல்லை, எங்கள் அம்மாவுக்கு புதுக்கோட்டை தான் சார் பூர்வீகம். என்னுடைய மனைவிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் தான் சார் சொந்த ஊர். எனக்கு திருச்சி தான் சார். நான் படித்தது காரைக்குடியில் சார், எங்கள் தாத்தா வீட்டில் அப்படிலாம் சொன்னப்போ அவர் அப்படியே புதுக்கோட்டையில் எங்கே அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு அப்படியே நூல் பிடிச்சி அந்த ஊரில் இருக்கிற அன்னவாசன், சித்தன்னவாசன் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் இருக்கிற எங்களுடைய முன்னோர்கள் பேரெல்லாம் சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு, எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் எங்கள் மாமாட்ட கேட்குறேன், சொல்கிறாரு, ஆமாண்டா ஆமாம் அப்படின்ட்டு. ஸோ மதன் பாபு அவர்கள் ஊர் பாசத்தோடையும் மனித நேயத்தோடையும் கர்வம் இல்லாமல் பழகிய ஒரு அற்புதமான மனிதராக நான் இந்த இடத்துல அப்படி நான் பார்க்கிறேன். ரெண்டாவது விஷயம், நமக்கு சில பேர் அப்போ தெரிஞ்சிருக்காது, ஆனால் அதற்கு பிறகு தெரிந்திருக்கும். 16 வயது நிலை படத்தில் பாக்யராஜ் சார் ஒரு வைத்தியராக கிழவராக வருவாருங்கிறதும், மஞ்சள் குளிச்சி அந்த பாட்டில் ஒரு அப்படி ஓடி வரும்போது, துண்டோட ஓடி வரும்போது டக்குன்னு மஞ்சள் தண்ணியை ஊற்றுவாங்க அப்படிங்கிறதும் பாக்யராஜ் சார் பிரபலமான பிற்பாடு நமக்கு தெரியும். அதே போல் எனக்கு தெரிந்து அநேகமாக மதன் பாபு சார் அவர்கள் திரைத்துறைக்கு அவர் ஒரு சீன் நமக்கெல்லாம் ஃப்ரேமில் அவர் தெரிய ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு சொன்னாக்க, பின்னாளில் மதன் பாபு அப்படிங்கிறவர் நமக்கு பரிச்சயமான பிற்பாடு. பாலுமகேந்திரா சார் நீங்கள் கேட்டவை படம் எடுக்கும்போது தியாகராஜன் சாரையும் சில்க் ஸ்மிதாவையும் வச்சு, அர்ச்சனாவெல்லாம் வச்சு அந்த படத்தை எடுத்தார். அந்த படத்தில் அடியே மனம் நில்லுன்னா நிற்காதடி அப்படிங்கிற அந்த பாட்டு வரும். அந்த பாட்டில் ட்ரம்ஸ் வாசித்து கொண்டு இருப்பவராக மதன் பாபு நடிச்சிருப்பார். மதன் பாபு அப்படி ட்ரம்ஸ் வாசிப்பவராக நடிச்சிருப்பாரா அப்படின்னா அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய இசைக்கலைஞர் மதன் பாபு. மதன் பாபுட்ட எந்த இசைக்கருவியை கொடுத்தாலும் அதில் தூள் கிளப்பக்கூடியவர். அவருடைய அந்த பேர், அவருடைய அந்த ட்ரூப்புக்கு ஒரு பேர் வித்தியாசமாக வச்சுருந்தார், மதன். அந்த பேர் எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வரல. அதை வைத்துக்கொண்டு தமிழகத்திலையும் சரி, வெளி மாநிலங்கள்லையும் சரி, வெளிநாடுகள்லையும் சரி ஏகப்பட்ட இசை நிகழ்ச்சி நடத்தினவர். இன்னும் சொல்லப்போனால் இளையராஜா சார் மேலேயும், கங்கைவரன் சார் மேலேயும், மற்றும் இருக்கிற அந்த 80s இசையமைப்பாளர் மேலேயும் மிகுந்த பக்தியோடு அன்போடு இருந்தவர். அப்படி உறவாடி கொண்டிருந்தவர் தான் மதன் பாபு சார். ஏன்னா இசை அங்கங்கெல்லாம் வாசிச்சிருக்கார் அவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யதார்த்தமாக மதன் பாபு அவர்கள் கேவி அப்படிங்கிற பாலச்சந்தர் என்கிற இயக்குனர் சிகரத்தினுடைய கண்ணில் பட்டு வானமே எல்லை அப்படிங்கிற திரைப்படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினார். வானமே எல்லை திரைப்படத்தில் 4 இளைஞர்கள் 2 பெண்கள் அப்படி இப்படின்லாம் இருக்கிற அந்த படத்தில் மதன் பாபு அவர்களை அறிமுகப்படுத்தினார். தாமு அவரையும் அங்கே அதில் அறிமுகப்படுத்தினார், தாமுவை. அப்படி அறிமுகப்படுத்தின அந்த படத்திலேயே படத்தினுடைய கடைசி காட்சியில் ஒரு தன்னம்பிக்கையை விதைப்பவராக மதன் பாபு நடித்திருப்பார். அதை அடுத்து எத்தனையோ படங்கள் மதன் பாபு அவர்களுக்கு பேர் சொல்லிக்கொள்ளும்படியான படங்களாக, கேரக்டரை சொல்லும் படமாக வந்தது. நமக்கு மறக்கவே முடியாத அளவுக்குனாக்க டைரக்டர் விக்ரமன் சாருடைய பல படங்கள்ல மதன் பாபுக்கு ஒரு அட்டகாசமான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்ல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருக்கிற அந்த கதாபாத்திரமா இருக்கட்டும். தெனாலி திரைப்படத்தில் கமல், ஜோதிகா, ஜெயராம் அவங்களுடைய காம்பினேஷனில் படத்தில் பல காட்சிகள் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதாகட்டும்னு மதன் பாபு அவர்கள் ஒரு பன்முக திறமை வாய்ந்த ஒரு நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ் சினிமாவில்
எல்லோருக்கும் பிடித்த நடிகர், எல்லோருக்கும் பிடித்த நடிகை அப்படின்னு சில பேரை பட்டியலிடலாம் அப்படின்னு சொன்னாக்க அதுல மதன் பாபு அவர்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. எல்லோருக்கும் பிடித்த நடிகராக மதன் பாபு இருப்பார். மதன் பாபு ஃப்ரேமில் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பப்ளி மாஸ் முகமும் அந்த சிரித்த முகமும் அவருடைய ட்ரேட்மார்க் சிரிப்பும் நமக்குள்ளார ஒரு குதூகலத்தை ஏற்படுத்திடும். ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும் ராம்ஜி. படம் பார்க்குற ஆடியன்ஸு எத்தனையோ கவலைகளோட தேட்டருக்கு வந்து உட்கார்றாங்க. அவங்கள நம்மளுடைய ஒரு சின்ன அசைவாவது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும், அவங்க அதில் நிம்மதி அடைஞ்சிடணும் அப்படின்னு என்கிட்ட அந்த பேட்டியில் சொன்ன மதன் பாபு சார் இப்போ அசைவே இல்லாமல் அப்படியே படுத்திருக்கார். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதே போல் அவருடைய மகள் ஜனனியையும் நான் தனியாக பேட்டி எடுத்தேன். அவங்க ஒரு பாடகி, பல பாடல்கள் ஹிட்டான பாடல்கள் எல்லாமே பாடியிருக்காங்க, பயங்கர ஹிட் அடிச்சுது. தனுஷ் படத்தில் ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்து படிக்காதவனா என்ன படம் தெரியல, அந்த படத்துலேயும் ஜனனி பாடியிருக்காங்க, நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. மிகச்சிறந்த பாடகி. அந்த குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு இசை குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அப்படியான ஒரு இசைபட வாழ்ந்த அந்த இசை குடும்பத்தில் நாயகனாக திகழ்ந்த, அந்த குடும்பத்தினுடைய தலைவனாக திகழ்ந்த மதன் பாபு சார். மதன் பாபு சார்கிட்ட நான் அன்னைக்கு பேட்டி எடுத்துட்டு வெளியில வரும்போது அவர் அப்படியே கீழே அவங்க வீட்டிலேருந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஃப்ளோர் இது, அந்த ஃப்ளோர்லேருந்து நான் நகர்ந்து வரேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார், பேட்டி நீங்கள் நினச்சபடி வந்துருச்சா ராம்ஜி அப்படின்னாரு. வந்துருச்சு சார் அப்படின்னேன். அப்புறம் அப்படியே கீழே இறங்கி அவரு கூடவே வந்தார். வந்தவர் லிஃப்ட்டுக்கிட்ட வந்த உடனே வணக்கம் சார் அப்படின்னு லிஃப்ட்டில் அவரும் வராரு. சார் என்ன சார் என்ன, சரி ஒருவேளை அவர் எங்கேயோ கடைக்கு போகிறார் போல இருக்கு, இல்லை வெளியில் எங்கேயோ போகிறார் போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் லிஃப்ட்டில் வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டு நான் டூ வீலர்கிட்ட போய் டூ வீலர் எடுக்கிறேன், அது வரைக்கும் நின்று என்னை வழி அனுப்புறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சு கை குலுக்கி நீங்கள் நல்லா இருக்கணும் ராம்ஜி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணேன். நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு தாங்கவே முடியல. அவ்வளவு பெரிய ஒரு செலிபிரிட்டி, அப்படிலாம் ஒன்றும் லிஃப்ட் வரைக்கும் வர்றதே பெரிய விஷயம். லிஃப்ட்டில் என் கூட வந்து கீழே நான் டூ வீலரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் எனக்கு அப்போ சங்கோஜம் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து எக்ஸல் சூப்பர் வண்டி தான் வச்சுருந்தேன். நான் அந்த எக்ஸல் சூப்பரை இப்போ எடுக்கும்போது எப்படிடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் அப்படி வந்து வழி அனுப்புகிற அளவுக்கான ஒரு பண்பான செலிபிரிட்டி, அந்த மாதிரியான கெத்துகள்லாம் இல்லாத ஒரு அற்புதமான மனிதன் மதன் பாபு சார். இன்னமும் அவர்கிட்ட நான் சமீபத்தில் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் அவர்கிட்ட பேசினேன். ராம்ஜி சார், நீங்கள் ஹிந்துவில் ரீவைன் வித் ராம்ஜியில் தான் என்னை இன்டர்வியூவே எடுக்கலை அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. சார் எடுக்கலாம் சார், எடுக்கலாம் சார்னு சொல்லி அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒருவேளை அந்த ரீவைன் வித் ராம்ஜி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி, அந்த பேட்டியில் வந்து நான் அவர் எடுத்திருந்தேனாக்கா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பல லட்சக்கணக்கான பேருக்கு வந்து மதன் பாபு அவர்களுடைய அந்த ஹியூமர் சென்ஸும் அந்த ஹியூமனிட்டியும் இன்னும் போய் சேர்ந்துருக்குமோ அப்படின்னு எனக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு பேட்டியையும் நான் பாக்யராஜ் சார் பேட்டி எடுத்தது, வடிவுக்கரசி அம்மாவை பேட்டி எடுத்தது, நடிகை ரேணுகாவை பேட்டி எடுத்ததுன்னு பல பேட்டிகளை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார். சின்ன குழந்தையாட்டம் ஈகோவே இல்லாமல் என்னை ஒரு பேட்டி எடுக்கக்கூடாதா ராம்ஜி, என்னை ஒரு பேட்டி எடுக்கக்கூடாதா ராம்ஜி அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இன்னைக்கு ரிலாக்ஸ் வித் ராம்ஜி அப்படின்னு சேனல் நானே நடத்திட்டு இருக்கேன். அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். நீங்கள் என்னை ஒரு பேட்டி எடுங்க ராம்ஜி, என்னை ஒரு பேட்டி எடுங்க ராம்ஜி அப்படின்னு இப்போவும் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பேட்டி எடுப்பதற்கு நான் தயாராக இருந்தாலும் பேட்டியை கொடுப்பதற்கு அவரை இழந்து நாம் நிற்கிறோம். அவருடைய குடும்பத்தார் அத்தை அந்த சுசிலா மேடம் வந்து அவ்வளவு அன்பானவங்க. என்கிட்ட சார் இன்னொரு காஃபி சார், இன்னும் கொஞ்சம் காஃபி சார் அப்படின்னு சொல்லி அப்படி உபசரித்தவங்க. அந்த ஜனனி அப்படிங்கிற அவருடைய மகள், அர்ஷித் அந்த பையன், அப்போல்லாம் துருன்னு அந்த பையன் இருந்தார். அந்த குடும்பத்தாருக்கு, மதன் பாபை கொண்டாடி கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு ரிலாக்ஸ் வித் ராம்ஜி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரிய, என் தந்தைக்கு நிகரான, என் இனிய நண்பரை போல் உறவாடிய மதன் பாபு அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.